இப்போது நாம் பார்க்க போவது இருக பற்று படத்தின் திரை விமர்சனம். விக்ரம் பிரபு, ஸ்ரத்தா ஸ்ரீநாத், வித்தார்த், அபர்ணதி, ஸ்ரீநிதி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார். கோகுல் பினாய் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யுவராஜ் தயாளன் கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். காதலித்து திருமணம் செய்கிறார்கள் பலர். இதில் காதல் என்னென்னா, ஐடியில் வேலை செய்கிறவங்க காதலிக்கிறாங்க, இல்லாட்டி தொழிலதிபரும் இன்னொருத்தரும் காதலிக்கிறாங்க. இந்த காதல் வயப்படும் பொழுது தங்களை முழுமையாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாதனுடைய விளைவு பல சிக்கல்களை ஏற்படுத்துது. அதான் மூலக்கதை. ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மனநல சிகிச்சை நிபுணர். அவருடைய கணவர் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவும் ஸ்ரத்தை ஸ்ரீநாத்தும் ரொம்ப இன்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனைவி எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குறார் விக்ரம் பிரபு. மனைவியின் விருப்பத்துக்கு இணையாக அனுசரணையாக நடந்து கொள்கிறார். அவங்க வாழ்க்கையில் சண்டையே வந்ததில்லை. ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கிட்ட விதார்த்து வர்றாரு. அவர் ஒரு ஐடி ஊழியர். என் மனைவி ரொம்ப குண்டாக இருக்கா, அதனால் எனக்கு பிடிக்கலை, எப்படியோ ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டோம், ஆனால் எனக்கு அவர்கிட்ட விவாகரத்து வேணும்னு கேட்குறாரு. அவருக்கு சில ஆலோசனைகளை சொல்கிறார் விதார்த். அதேமாரி நீங்கள் போய் உங்கள் மனைவியை அனுப்புங்கன்னு சொல்கிறாரு ஸ்ரத்தா ஸ்ரீநாத். மனைவி அபர்ணதியும் வர்றாரு. இந்த பாருமா, நீங்கள் 2 பேரும் காயத்தான் கல்யாணம் பண்ணிடுறீங்க, ஆனாலும் நீ இஷ்டத்துக்கு சாப்பிட்ற, அதனால் உடம்பு சதை ஏறி போச்சு, குண்டாயிட்ட, பார்வைக்கு அழகாக இருக்க மாட்டேங்கிறா என் பொண்டாட்டி, எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட மாட்டேங்கிறா, நல்ல ட்ரெஸ் போட மாட்டேங்கிறா, குண்டாக இருக்கா இன்னும் உங்கள் கணவன் ஃபீல் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் உடம்பு குறைங்க அப்படி சொல்கிறார். ஸ்ரீநிதி ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. சானியா அவருடைய காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரும் படுக்கை பிரிஞ்சு படுக்கிறாங்க. அவங்க இருவருக்கிடையே உடல் உறவில் உற்சாகம் இல்லை. ஏன்னா குழந்தை போடுறதுக்குன்னு ஒரு 2 வருஷம் ஆகட்டு அப்படின்னு நினைத்துக்கொள்கிறார்கள். படுக்கையில் தலையணை இருவரையும் பிரித்து வைக்கிறது. தலையணை மட்டும் பிரிக்கலை, உள்ளங்களும் பிரிந்து தான் இருக்கிறது. 2 பேரும் அடிக்கடி சண்டை போடுறாங்க. இவரும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்திட்ட போய் 2 பேரும் கவுன்சிலிங் பண்ணுறாங்க. அவர்களுக்கும் உதவி செய்கிறார். இந்த 3 தம்பதிகளுக்கிடையே உறவு இல்லை அப்படிங்கிறதான் கதை. கடைசியில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கு ஆஃபீஸுக்கு ஒரு இடம் விக்ரம் போவார். அங்கே ஒருத்தன் ஆப்பு கொண்டு வருவான். இந்த ஆப்பில் என்ன பிரயோஜனம்னு கேட்குறார் விக்ரம் பிரபு. அதாவது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அந்த ஆப்பில் உள்ள விஷயங்களெல்லாம் பார்த்தா தன்னுடைய மனைவி ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கு தன்னை கிட்ட செய்கிற காரியெல்லாம் தெரியுது. இந்த ஆப்பை வச்சா நம்மகிட்ட நடிக்கிறா என்று அவர்களுக்குள்ளும் பிரிய வருகிறது. சண்டையே போடாதிருந்த ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தும் விக்ரம் பிரபுவும் சந்தேகத்தில் சண்டை போடுறாங்க. இப்படி ஒரு டிவி ஷோ மாதிரியே படம் போகுது. ஆனால் இதில் என்னென்னா, நடுத்தர வர்க்கத்துக்கு மேலே உள்ளவங்க காதலித்து சண்டை போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு மிகச்சிறந்த படிப்பினையும் பாடத்தையும் ஊட்டுகிறது இந்த படம். அந்த மாதிரி பிரிந்திருக்கிறவர்கள், கணவன் மனைவி விவாகரத்து கோருகிறவர்கள், இப்படிப்பட்டவங்கெல்லாம் இந்த படத்தை போய் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு தெளிவு பிறக்கும். கணவன் மனைவிக்குள் ஏன் ஸ்ட்ரெஸ் வருகிறது, ஏன் ஈகோ வருகிறது, ஏன் சந்தேகம் வருகிறது, எதற்காக இருவரும் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கான விடைகளை மிக அருமையாக படம் சொல்லியிருக்கிறது. யுவராஜ் தயாளன் கிட்டத்தட்ட இதை ஒரு படிப்பினை விட்டும் பாடமாகத்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன ஒரே ஒரு டிராபேக் என்னென்னா, படம் ஒரு டிவி ஷோ மாதிரியே இருக்குது. லட்சுமி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மைன்னு ஒரு டிவி ஷோ நடந்தாங்க இல்லையா, அந்த டிவி ஷோ மாதிரியே இருக்க தவிர படம் பார்த்த உணர்வே இல்லை. ஏன்னா படம்னு சொன்னால் அதில் ஒரு காமெடி இருக்கணும், ஒரு டூயட் இருக்கணும், சண்டை இருக்கணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வசனம் 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 பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது 10 வரியில் பேசுகிறாங்க, அதை 2 வரியில் சொன்னால் இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து. சினிமாவை பொறுத்தவரைக்கும் மூவி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சினிமா நாடகத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு ஏன் போகுதுன்னா,
நாடகத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த பேசக்கூடிய விஷயங்களையும் கேமரா மூலமாக சொல்லணும். அதான் படம். இந்த படத்தில் பேசுகிறாங்க சமயத்தில் பேசலேருந்து நம்ம அதில் அந்த சீனில் நம்ம ஒட்டாமல் இருந்தோம்னா காதுலேருந்து ரத்தம் வருது. அந்த அளவுக்கு தான் யுவராஜ் தயாளன் பண்ணியிருக்காரு. தியேட்டரில் ஒரு மயான அமைதி இருக்குது. எங்கேயுமே சிரிப்பே இல்லை. அதான் அதாவது சில ஒரு நல்ல விஷயங்களை கூட சிரிப்போடு சேர்ந்து சொன்னால் அது நம்ம மனசில் ஈஸியாக ஒட்டும். இந்த படத்தில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். கருத்துக்கள் அந்த நம்முடைய காதுகளிலே சென்றாலும் மனதுக்கு செல்லுகிறதா என்பது சந்தேகம். சினிமாவை பாருங்கன்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அதுக்காக கவுன்சிலிங் எடுப்பதையே படம் எடுத்து எப்படி இருக்கும்? ஒரு மேரேஜ் கவுன்சிலர் பேசி கொண்டிருக்கிறார். அதை எவ்வளோ நேரம் பார்க்குறது? அதான் படம் போர் அடிக்குங்கிறத நான் சொல்கிறேன். நல்ல கருத்து தான். அதை சொல்ல வேண்டிய விதத்திலே சொல்லாமல் எங்கேயோ இடர்பாடு இடறி விழுந்திருக்கிறார் யுவராஜ் தயாளன் என்று தான் சொல்ல வேண்டும். ஜஸ்டின் பிரபாரன் இசையில் அந்த லாங் டூர் போய் ஒரு காட்டில் படம் பார்த்துக்கிட்டு ஒரு சாங் வருது. அது மிக அருமையான சாங். அதே மாதிரி ஒவ்வொருக்கிடையே கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போதெல்லாம் ஒரு மாண்டேஜ் சாங் போட்டிருக்காங்க. அதுலேயும் ஜஸ்டின் பிரபாரனுடைய இசை மிக அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கிறது. பின்னணி இசையும் கேட்கும்படி இருக்கிறது. ஆனால் அந்த பின்னணி இசை எவ்வளோ நேரம் கேட்குறது? ஏன்னா இவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே. கோகுல் பெனாய் ஒளிப்பதியில் அவர் ரொம்ப சிரமப்படவே இல்லை. ஏன்னா ஸ்ரத்தா ஸ்ரீநாத்தை ஒரு சேரில் உட்கார வச்சுக்கிட்டாரு. ஏத்தாப்போ 6 கேரக்டரையும் மாறி மாறி பேச வச்சுட்டார். ஒரு க்ளோஸ்அப்பு, ஒரு ப்ரொஃபைலு, அப்படின்ட்டு போயிட்டார். ரொம்ப ஈஸியாக எடுத்திருக்காரு. சிரமப்படவே இல்லை. செலவும் இல்லவே இல்லை. ரொம்ப பட்ஜெட் படம் தான். இந்த படத்தில் வித்தார்த்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மனிதன் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அவனுக்கு விருப்பப்பட்டு அவன் வேலை செய்யணும். அவனுக்கு விருப்பத்துக்கு மாறாக வேலை செஞ்சான்னா அந்த வேலையும் பிடிக்காது, வேலையில் டென்ஷனும் ஏற்படும். அதுக்கு உதாரணம். அவர் தொழில் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் வேலை செய்யணுங்க அவங்க அப்பா சொல்கிறாரு. அதுமாதிரி வேலை செய்கிறாரு. வேலை செஞ்சு சம்பாத்தியத்தெல்லாம் ஒரு வீடு வாங்கிடுறாரு. அது இஎம்ஐ கட்ட முடியாமல் அவசரப்படுறாரு. கடன் வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு நம்மகிட்ட இருக்குதான்னு கடன் வாங்கணும். பாவம் இதார்த்து ரொம்ப டென்ஷனாக வர்றாரு. அந்த ஆஃபீஸில் ரொம்ப ஓவராக பேசி அடி வாங்குறாரு. வீட்டில் பொண்டாட்டி குண்டா இருக்காருன்னு சோதனை. அந்த கோபத்தெல்லாம் பொண்டாட்டி மேலே காட்டுறாரு. பாவம் விதார்த்து போர்ஷன் தான் நம்மளை மனசில் ரொம்ப கரங்கடிக்குது. நிறைய படத்தில் விதார்த்து நடிச்சினாலும் இந்த படத்தில் நடுத்தர வர்க்கத்து ஒரு பட்டதாரி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத ரொம்ப அருமையாக காமிச்சிருக்காரு. அதுமாதிரி படத்தில் அபர்ணதி ஆரம்பத்தில் குண்டாக இருக்காங்க. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்போது அபர்ணதி ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. ஒருவேளை ஆரம்பத்தில் அந்த குண்டானதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒல்லியாக எடுத்தாங்களான்னு தெரில. இல்லை ஒல்லியானதை சீன்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குண்டான காட்சியில் எடுத்தாங்களான்னு தெரில. பட் அபர்ணதியோட அந்த பாவனைகள் பக்கத்து விட்டு பெண்ணு பாவனை மாதிரியே இருக்குது. மிகச்சிறப்பாக அபர்ணதியை நடித்திருக்கிறார். இதில் 3ஆவதாக வர்றது ஸ்ரீயும் சானியாவும் தான். அவங்க என்னமோ நமக்கு அந்நியத்தனமாக தெரிகிறாங்க. எதுக்காக சண்டை போடுறாங்க, ஏன் சண்டை போடுறாங்க, எதுக்கு லவ் பண்ணாங்கங்கிறதே நமக்கு புரியலை. அது ஒரு புரியாத புறாகத்தான் இருக்கிறவருடைய காதல் வாழ்க்கையும். இவ்வளோத்துக்கும் சானியாவும் நல்லா நடிச்சிருக்குது, ஸ்ரீயும் நல்லா நடிச்சிருக்காரு. ஆனால் நமக்கு மனதில் ஒட்டவில்லை. அவர்கள் அந்நியத்தனமாகவே தெரிகிறார்கள். யுவராஜ் தயாளன் ஒரு புதிய விஷயத்தை எடுத்துக்கிட்டார். அந்த புதிய விஷயத்தை வசனத்தின் மூலமாகவே சொல்ல வந்திருக்கிறார். சினிமா என்பதை மறந்து விட்டார். அதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஆனாலும் இருகப்பற்று நல்ல பாடங்களை படத்தில் சொல்லியிருப்பதால் ஒரு தடவை தியேட்டரில் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை கடந்து போனதாக தெரியும். பயில்வான் பார்வையில் இருகை சுற்றுக்கு 100க்கு 32 மதிப்பெண்கள்.